அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டாம், ஊழியர்களுக்கு அமேசான், கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் எச்சரிக்கை. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கைகளால் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டு தொழில்நுட்ப ஊழியர்கள் கவலையில் உள்ளனர். விசா சிக்கல்கள் காரணமாக பயணங்களை தவிர்க்குமாறு நிறுவனங்கள் அறிவுறுத்தியுள்ளன. குடியேற்றம் குறித்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான நிலைப்பாட்டிற்கு மத்தியில் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டு தொழில்நுட்ப தொழிலாளர்கள் மத்தியில் கவலைகள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களான அமேசான், கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் மற்றும் பிற நிறுவனங்கள் விசாக்களில் உள்ள தங்களது ஊழியர்களை அமெரிக்காவுக்கு வெளியே பயணம் செய்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் நுழைவதில் சிக்கலை சந்திக்க நேரிடும் என்று அஞ்சப்படுகிறது. H-1B விசா மற்றும் கிரீன் கார்டு உள்ளிட்ட உயர்திறன் கொண்ட விசாக்களுக்கான நிராகரிப்பு விகிதங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று சட்ட நிறுவனங்களும் எச்சரித்துள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சான் பிரான்சிஸ்கோவை தளமாக கொண்ட நிறுவனமான கோஷல் லாவின் முதன்மை வழக்கறிஞர் மால்கம் கோஷ், நாங்கள் தற்போது பார்ப்பது நிறைய கவலை மற்றும் பீதியை மட்டுமே. நிர்வாகம் மேலும் வேகமடைந்தது போல் தெரிகிறது. மேலும் என்ன நடக்க இருக்கிறது என்று எங்களால் ஊகிக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்குள் மீண்டும் நுழைய அனுமதி மறுக்கப்படும் என்ற அச்சத்தில் இந்தியாவுக்கான தங்கள் பயண திட்டங்களை ரத்து செய்ததாக கூறிய 2 தொழில்நுட்ப ஊழியர்களை வாஷிங்டன் போஸ்ட் பேட்டி கண்டது. அமெரிக்க குடிமகனாக இல்லாத அனைவரும் இங்கு சட்டவிரோதமாக இருக்கலாம் என்ற அனுமானம் உள்ளது என்று தொழிலாளர்களில் ஒருவர் கூறினார். நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கள் ஆவணங்களை எடுத்துச் செல்கிறோம் என்று மற்றொருவர் தெரிவித்துள்ளார். சமீபத்திய H-1B விசா ட்ரம்பின் ஆதரவாளர்களுக்குள் பிளவை ஏற்படுத்தியுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஒருபுறம் புலம்பெயர்ந்தோரை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்கள் கொண்ட தொழில்நுட்ப தலைவர்கள், மறுபுறம் அமெரிக்காவுக்கு குடியேற்றத்தை குறைக்க விரும்புவோர் உள்ளனர். டிசம்பரில் ட்ரம்ப் திறமையான குடியேற்றத்தை ஆதரிக்க வேண்டுமா அல்லது கட்டுப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து எக்ஸ் தளத்தில் வாதிடப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பரில் எலான் மஸ்க் எக்ஸில் ஒரு பதிவை பகிர்ந்து கொண்டார். அதில் முன்பு இருந்த எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகமாக நமக்கு தேவை. அமெரிக்காவில் மிகவும் திறமையான பொறியாளர்கள் மற்றும் மிகவும் திறன் பெற்றவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. இதை ஒரு தொழில்முறை விளையாட்டு அணியாக நினைத்து பாருங்கள். உங்கள் அணி சாம்பியன்ஷிப்பை வெல்ல வேண்டுமென்றால் அவர்கள் எங்கிருந்தாலும் சிறந்த திறமையாளர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும். அது முழு அணியையும் வெல்ல அனுமதிக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டில் H-1B விசா அனுமதிகளின் பட்டியலில் அமேசான் முதலிடத்தில் இருந்தது. 9265 ஒப்புதல்களை பெற்றது. இது மற்ற நிறுவனங்களை காட்டிலும் அதிகமாகும். அதைத் தொடர்ந்து காக்னிசன்ட் 6321 அனுமதியுடனும் கூகுள் 5364 அனுமதியையும் பெற்றுள்ளன. எலான் மஸ்கின் டெஸ்லாவும், மெட்டா, ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், IBM மற்றும் பல முக்கிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் H-1B விசா அனுமதியை பெற்றுள்ளன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.